Fifth question, calculate material variances அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இதில் எத்தனை மெட்டீரியல் இருக்குன்னா 3 மெட்டீரியல் இருக்குது, ஏபிசி அப்படின்ட்டு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஏக்கு வந்து என்னென்னா இங்கே இருக்குல்ல 500 into standard price வந்து இங்கே இருக்குது 6 minus actual quantity 400, actual price 6, 400 into 6 is equal to 500 into 6 வந்து 3000, 400 into 6 வந்து 2400. ஸோ இது வந்து பாசிட்டிவாக வருது, அதனால் ப்ராக்கெட்டில் எஃப்னு போடணும், 600F. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பி. மெட்டீரியல் பிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து எவ்வளோ? 400, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 3.75. கொஸ்டின்லேருந்து அப்படியே எழுதுகிறேன், இங்கே இருக்குல்ல இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி 500, ஆக்சுவல் ப்ரைஸ் 3.6. 400 into 3.75 போட்டால் 1500 வரும். 500 into 3.6 வந்து 1800. ஸோ 300 நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்ததுன்னா ப்ராக்கெட்டில் அட்வர்ஸ் அப்படின்னு போடணும். -300ன்னு போடக்கூடாது, 300ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் அட்வர்ஸ்னு போடணும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சி. மெட்டீரியல் சிக்கு வந்து 300 into 3, ஆக்சுவல்ஸ் வந்து 400, 2.8, 400 into 2.8. 300 into 3 வந்து 900, 400 into 2.8 வந்து 1120. இது வந்து நெகட்டிவில் வருது, 220 அப்படின்ட்டு மைனஸில் வருது. மைனஸில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் அட்வர்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணோன்னா 80 ஃபேவரபிள்னு வரும். இது என்னது? டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸை எம்சிவி அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் போட்டாச்சு. செகண்ட் ஒன் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், வேரியன்ஸ்னால என்ன? ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். ப்ரைஸ் வேரியன்ஸ்க்குனால ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ப்ரைஸ் ஏன் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டியை தானே எடுத்துக்கணும். ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு ஏன் ப்ரைஸ் மாறி இருக்குங்கிறது தான் போடணும். ஸோ 3 மெட்டீரியல் எழுதிக்கலாம். ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா இதுலேருந்து பற்றலாமா? 6 3.75 3. ஸோ 6 3.75 3 மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? ஆக்சுவல் ப்ரைஸ் இதுலேருந்து பார்த்தலாம். 6 3.6 2.8. ஸோ 6 3.6 2.8 இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து இது 400 500 400. ஸோ 400 500 400. இதுக்கு என்ன வரும்னா 6 - 6 0. ஸோ 0 into 400 0. 3.75 minus 3.6 போட்டோன்னா 0.15 வரும். 0.15 into 500 போட்டோன்னா 75 ஃபேவரபிள்னு வரும். அதே மாதிரி 3 - 2.8 போட்டு 0.2 into 400 போட்டோன்னா 18 வரும். 80 ஃபேவரபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 155 ஃபேவரபிள். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ். இதை மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ்னு சொல்லலாம் ஆர் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்னு சொல்லலாம். வேரியன்ஸ்னாலே ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். யூசேஜ் வேரியன்ஸ்னால் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். குவான்டிட்டி ஏன் மாறி இருக்குன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்குறோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட ப்ரைஸ் மேலே கண்ட்ரோல் கிடையாது, அதனால ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை தான் போடணும். ஸோ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு இப்போ குவான்டிட்டி வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இருக்குது 500 400 300 தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ 500 400 300 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 400 500 400. ஸோ 400 500 400 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸா? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இதுலேருந்து பார்த்துலாமா? 6 3.75 3. 6 3.75 3 is equal to 500 minus 400 100. 100 into 6 600. இது பாசிட்டிவாக வரதுனால எஃப்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு 400 minus 500 minus 100 3.75 minus 375 மைனஸில் வரதுனால ப்ராக்கெட்டில் ஏ அட்வர்ஸ் அப்படின்னு போடுறோம். அட்வர்ஸ்னால் அன்ஃபேவரபிள். 300 minus 400 minus 100 -100 into 3 minus 300. 300 நெகட்டிவில் வரதுனால அட்வர்ஸ்னு போடுறோம். இப்போ அது மூணுத்தையும் கேல்குலேட் பண்ணோன்னா 75 அட்வர்ஸ்னு வரும். இது என்னென்னா டோட்டல் மெட்டீரியல் quantity or material usage variance.
நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் மிக்ஸ்டு வேரியன்ஸும் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இங்கே இருக்குது, ஆக்சுவல் குவான்டிட்டி இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்குது. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னென்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோவில் வந்து பிரித்து போடுறோம். அதுதான் வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இந்த டயக்ராமை நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த 3 ஃபார்முலாவை ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்குல்ல, அதை வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோவில் பிரித்து போடுறோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோனா எப்படி போடுவோம்? இப்போ வந்து 2:3:1 இருக்குன்னா அது நம்ம எப்படி போடுவோம்? 2 + 3 5, 5 + 1 6, 2/6, 3/6, 1/6 அப்படி போடுவோம்ல. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு மெட்டீரியலுக்கு போடணும். அப்படி தான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ வந்து நம்ம இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியை தானே பிரித்து போட போகிறோம். ஸோ டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்படி போட்டுட்டு இப்போ வந்து அந்த 3 மெட்டீரியலுக்கு போட்டுடலாம், A, B, C. இப்போ டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்ட்டு கொஸ்டினில் பார்க்கலாம். டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 1300. இதை தான் எடுத்துக்கணும். நார்மல் லாஸ்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. 1300. இப்போ டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து எவ்வளோ? இது வந்து 1200. இதுதான் டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. 5 + 4 9 10 11 12. இங்கே வந்து 1200ன்னு வரும். டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 1200. டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 1300. 500 400 300. ஸோ டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? 1300 இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஒன்றுத்துக்கும் போடணும். ஏக்கு வந்து 500 இருந்தது, பிக்கு வந்து 400 இருந்தது, சிக்கு வந்து 300 இருந்துச்சு. இது டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 1200 இருந்தது. ஸோ 1200 டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதை போட்டோன்னா 5.167 வரும். இதுக்கு வந்து 433.3333ன்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து 325 அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம அந்த 2 வேரியன்ஸை போட்டுடலாமா? மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்னாலும் மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ்னாலும் ஒன்று தான். இது எப்படி போடணுன்னா இந்த டயக்ராமை வந்து ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்துடும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸும் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸும் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் இருக்குல்ல, அதான் மெட்டீரியல் சப்யூசேஜ். அதுவும் அந்த இன்னொரு வேரியன்ஸ் இருக்குல்ல, மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். அது ரெண்டுமே வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸோட ஒரு வேரியேஷன் தான். அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ABC ஈக்குவல் டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூஸை வந்து போட்டுடலாம். 5.167 43.33 325 41.67 மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் தானே அது. சாரி, இது வந்து மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். அந்த டயக்ராமில் கரெக்டாக தான் இருக்குது. நான் இங்கே எழுதும் போது லூஸ் மாதிரி எழுதுறேன். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் தான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ 100. ஸோ 5.167 மைனஸ் 400 இன்டூ 6ன்னு வரும். இது எல்லாமே கொஸ்டின்லேருந்து நீங்கள் பார்த்து போட்டுடலாம். அதனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. கொஸ்டின்லேருந்து இந்த வேல்யூஸ் அப்படியே போடுறேன். ஸோ இதை போட்டோன்னா 850 பாசிட்டிவாக வரும். ஸோ ஃபேவரபிள்னு எழுதணும். 250 நெகட்டிவாக வரும் அட்வர்ஸ். 225 நெகட்டிவாக வரும் அட்வர்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 375 பாசிட்டிவாக வரும். ஸோ ஃபேவரபிள். இது வந்து என்ன? டோட்டல் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ஆர் மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ். இதோட ஃபார்முலா வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்படி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இதையும் அப்படியே வேல்யூஸ் எல்லாம் கொஸ்டின்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டா வந்துடும். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் லாஸை கன்சிடர் பண்ணணும். இந்த சம்மில் வந்து நார்மல் லாஸ் இருக்கிறதுனால நம்ம வேறு ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட், ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட் மைனஸ் ஆக்சுவல் லாஸ் into average standard price per unit.
இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா ஸ்டாண்டர்ட் லாஸ் வந்து அவங்க நம்ம வந்து முன்னாடியே ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வந்து இப்போ இருக்கிற இன்புட் இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் லாஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க லாஸை போடாமல் ஆக்சுவல் இன்புட்டில் வந்ததுன்னா எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறதையும் ஆக்சுவல் லாஸையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட மல்டிபிள் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ 1200 kg இருந்ததுன்னா 120 ஸ்டாண்டர்ட் லாஸ் வந்து இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக 1300 kg இருக்குது. அப்போ 1300 kgக்கு இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் இன்புட் எவ்வளோ 1300 kg இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 120 வந்து 1200 kgக்கு. அப்போ 1300 kgக்குனா இப்படி போடுவோமா? ஸோ இப்படி 120 டிவைட் பை 1200 இன்ட்டு 1300 போடனா 130 kg வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து போடணும். ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட் எப்படி போடுவோன்னா டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். டோட்டல் standard cost divided by standard output. இப்போ டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எப்படி வரும்னா இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் 3000, 1500, 900 இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் 5400 வந்து வரும். இதுதான் வந்து டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இங்கே இருக்குல்ல, இந்த நார்மல் லாஸை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வருது, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸோ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து 5400 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 1080 இஸ் ஈக்குவல் டு ₹5. இப்போ வந்து மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் போட்டுடலாமா? மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து என்ன போட்டோம்? ஸ்டாண்டர்ட் லாஸ் அண்ட் ஆக்சுவல் இன்புட் எவ்வளோ 130 மைனஸ் ஆக்சுவல் லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கொஸ்டினில் பார்க்கலாம். இதோ இருக்குது ஆக்சுவல் லாஸ் 220. ஸோ 220 இன்ட்டு ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட் 5. இதை போட்டோன்னா 450 நெகட்டிவாக வரும். நெகட்டிவாக வரதுனால அட்வர்ஸ் அப்படின்னு போடணும். அவ்வளோதான் அந்த சம். இது வந்து நார்மல் லாஸ் இருக்கிறதுனால நம்ம மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்க்கு வேற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான்.